வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் ஸ்ரீ நாராயணியை நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜோதிட தகவல் பகுதியில் திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய வழிபாடுகள் பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய குணநலன்கள் பற்றிய வீடியோ பதிவுகள் ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன். அதை பார்க்காதவங்க பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்று திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய வழிபாடுகள் பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய அதிபதி ராகு பகவான். ராகு பகவானை நாம் இவர்கள் வழிபட்டு வரும் பொழுது இவர்களுக்கு நன்மை கிடைக்கும். அதி தேவதை, இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய அதி தேவதை சிவபெருமான். நடராஜன், ருத்ரன் என்று அழைக்கக்கூடிய சிவபெருமானையும் இவர்கள் வழிபாடு செய்யலாம். நல்லதொரு மாற்றம் இவர்கள் வாழ்வில் வந்து சேரும். மேலும் இந்த நட்சத்திரத்துல பிறந்த சித்தர் யாருன்னு பார்த்தோம்னா இடைக்காடர் சித்தர். இப்போ இடைக்காடர் சித்தரையும் வழிபட்டு வரலாம். இவர்களுக்குரிய பரிகார கோவில் சேங்காலிபுரம் சோழீஸ்வரர் திருக்கோவில். அங்கு சென்று வழிபட்டு வரும் பொழுது இவர்களுக்கு வெற்றி உண்டு. இவர்கள் வணங்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய மரம், இவர்களுக்குரிய மரம் என்னன்னு பார்த்தோம்னா செங்கருங்காலி. அதில் செய்யப்பட்ட பொருட்களையும் இவர்கள் பயன்படுத்தி வரலாம். அந்த மரத்துக்கும் நீர் ஊற்றி வருவதும் நல்லது. அப்புறம் வாழைப்பழம் இவர்களுக்குரிய பழம். இப்போ வாழைப்பழத்தை அதிகமாக எடுத்துக்கலாம், தானம் செய்யலாம், இவர்களுக்கு நன்மை கிடைக்கும். மலர் மல்லி மற்றும் அரளி, இந்த மலர்கள் செடிகளை வளர்த்து வருவதும் பூஜைக்கு அதிகமாக பயன்படுத்துவதும் இவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுபோல் பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற இந்த யோகம் ஜோதிடம் யூடியூப் சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.